இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் மாதம் இறுதிக்குள் இந்த வேலையை செய்யலைன்னா உங்க ரேஷன் கார்டு செல்லாம போயிடும். இந்திய அரசின் ரேஷன் திட்டம் பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக செயல்படுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வாயிலாக அரிசி, பருப்பு, கோதுமை மற்றும் சர்க்கரை போன்ற அடிப்படை உணவுப் பொருட்களை வழங்குவது மிகவும் எளிதாகவே இருக்கு. ஆனால் இதற்கான சலுகைகளை பெற ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் சில நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும். இவற்றில் ஒன்று தற்போது நடைமுறையில் உள்ள KYC சரிவாய்ப்பை முடித்துவிட வேண்டும். அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் இந்த KYC சரிவாய்ப்பை முடிக்காதவர்கள் தங்கள் ரேஷன் கார்டில் பெயர் நீக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதனால் அடுத்த மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்து உள்ளவர்கள் இலவச உணவுப் பொருட்களை வாங்க முடியாது. இதனைத் தொடர்ந்து அரசு நடவடிக்கை எடுத்து தகுதியற்ற பயனாளர்களை பட்டியலில் இருந்து நீக்க முயற்சித்து வருகிறது. ரேஷன் கார்டு வழியாக கிடைக்கும் நலத்திட்ட உதவிகள் குறிப்பாக மகளிர் உதவித்தொகை போன்ற திட்டங்களில் பங்கு பெறுவதற்கு முக்கியமானவை. எனவே மக்கள் மிகுந்த கவனத்துடன் இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும். ரேஷன் கார்டின் பராமரிப்புக்கான விதிமுறைகள் மாறுபட்டு போகக்கூடியது மற்றும் அரசாங்கம் அவற்றை பின்பற்றும் நபர்களுக்கு மட்டுமே உதவிகளை வழங்கும். KYC சரிபார்ப்பை முடிக்க ரேஷன் கடைக்கு சென்று கார்டை ஸ்கேன் செய்து கைரேகை பதிவு செய்ய வேண்டும். அத்துடன் குடும்பத்தின் மற்ற உறுப்பினர்களும் இதே செயலை மேற்கொண்டு அனைத்து விவரங்களையும் சரிபார்க்க வேண்டும். அக்டோபர் 31 இதை செய்ய வேண்டும். இதற்கிடையில் அரசு ஏற்கனவே லட்சக்கணக்கான ரேஷன் கார்டுகளை ரத்து செய்துவிட்டது. திருமணம் செய்தவர்கள், முகவரியை மாற்றியவர்கள் மற்றும் இறந்து போனவர்களின் பெயர்களை ரேஷன் பட்டியலிருந்து நீக்குவதற்கான நடவடிக்கை கௌரவமாக நடைபெற்று வருகின்றது. எனவே எவர்கள் ரேஷன் உதவிகளை தொடர்ந்து பெற விரும்பினால் வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த ரேஷன் திட்டத்திற்கான நடைமுறைகளை சரியாக பின்பற்றாதவர்கள் இனி எந்த உதவியும் பெற முடியாது என்பதால் அரசு விதிகளை துல்லியமாக பின்பற்றுவது மிகவும் முக்கியமானது. ஆகவே ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும் என்று தமிழக இதுபோல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.